வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதியின் கவிதா தேவி அருள் வேண்டல் என்னும் கவிதையின் இன்றைய பகுதி. அக்கணத்து அன்றே அருளியல் வாய்ந்த கவிதை தேவி நின் காதலை நினைந்தேன். பன்னூறாண்டு படியின் மேல் கல்லாய் தீயதோர் சாபச் செய்கையால் கிடந்தோன் மற்றை அக்கல் உரு மாறிட பின்னும் மானிடன் தானென மனத்திடை அறிபோழ்து எத்தனை இன்பமுற்று எந்நிலை நிற்பன். அத்தகை நிலையினை அழியனேன் எய்தினன். வெம்போர் விழையும் வீரனிங்கொருவன் சிறையிடை நெடுநாள் சிறுமை பெற்றிருந்த பின் வெளியுறப் பெற்று அவ்வேளையே தனக்கோர் அறப்போர் கிடைப்பின் அவனெது படுவன் அஃது யான் பட்டனன். நம்ம நேற்று பார்த்தோம், மகாகவி பாரதிக்கு துறவில் விருப்பமில்லை, அதே சமயத்தில் சாதாரண புலன் இன்பங்களிலும் விருப்பமில்லை. என்னதான் செய்கிறதுன்னு யோசிக்கிற பொழுது அவரே ஒரு முடிவு சொல்கிறார். மிருகத்தன்மையற்ற ஒரு உயர்ந்த இன்பம் இருக்குமானால் அந்த இன்பத்தை அடைவதற்காக ஊக்கம் கொண்டு உழைப்பதே எனக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். இப்படி நினைச்ச நொடியிலேயே அவருக்கு கருணையே இயல்பாக கொண்ட கவிதா தேவியின் நினைவும் அந்த கவிதா தேவியின் மீது இவர் கொண்ட காதலும் கவிதா தேவி இவர் மீது கொண்ட காதலும் நினைவுக்கு வருகிறது. அந்த நினைவு அவருக்கு கொடுத்த மகிழ்ச்சி எப்படி இருந்தது என்பதற்கு 2 உவமை தருகிறார் பாருங்க பாரதி. முதல் உவமை, கொடிய ஒரு சாபத்தின் காரணமாக நூற்றுக்கணக்கான வருடங்கள் பூமியில் கல்லாகி கிடந்த மனிதன் ஒருவன் அந்த கல் வடிவம் மாறி மனித உரு கிடைக்கப் பெறுகிறான். அப்போ அவன் மனசுல எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். தான் ஒரு மனிதனே என்பதை உணர்ந்து அவன் அடையும் அந்த பரவச நிலை எனக்கும் வந்தது. அழியனேங்கிற இரக்கத்திற்குரிய நான் கவிதா தேவியே உன் காதலை நினைத்த போது அத்தகையதொரு பரவசத்திற்கு உள்ளானேன். அடுத்த ஓமை சொல்கிறார், உக்கிரமான யுத்தம் செய்வதில் போர்க்குணம் மிக்க மறவன் ஒருவன் இந்த உலகில் வெகுகாலம் சிறையில் அடைபட்டு கீழ்நிலை அடைந்திருந்த பிறகு அவனுக்கு விடுதலையும் கிடைத்து அந்த விடுதலை கிடைத்த சமயத்திலேயே ஒரு தர்ம யுத்தத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் கிடைக்குமானால் அவன் எத்தகைய உற்சாகத்திற்கு உள்ளாவானோ அத்தகைய உற்சாகத்திற்கு நானும் உள்ளானேன். உயர்ந்த கவிதா தேவியின் காதலை நினைந்த பொழுது மகாகவியின் மனதில் ஏற்பட்ட மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து சிந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.